என்ன மீனா நீ நானும் பிரிச்சு பேசுற? இங்க பாருங்க, அந்த பணத்தை நம்ம பணம் நீங்க உரிமை கொண்டாடிட்டு வராதீங்க. அது ஏன் பணம். அது லோனை திருப்பி கட்டுறதுக்காக மாமா எனக்கு கொடுத்த பணம். அந்த லோனத்தை நான் கட்டுறேன்னு சொல்லிட்டேன். யாரு நீங்க லோன் கட்ட போறீங்களா? மாசம் மாசம் வாங்குற சம்பளத்துக்கு டபுளா செலவு பண்றீங்க. நீங்க லோன் கட்ட போறியா? கண்டிப்பா நான் கட்டிடுவேன் மீனா. ஆரம்பத்துல எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் இருந்துச்சு, இப்ப அது சுத்தமா போச்சு. இந்த பணம் விஷயத்துல எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இந்த வீட்டுக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இம்பிட்டு சண்டை போடுற? சண்டை போடுற மாதிரி தாங்க நீங்க நடந்துக்கிறீங்க. சொந்த புத்தி தான் இல்ல. அட்லீஸ்ட் எடுத்து சொன்னாவது புரிஞ்சுப்பியன்னு பார்த்தா சொல் புத்தியும் இல்லாம இருக்கீங்களே. ஓவரா வார்த்தையை விடாத மீனா. வர பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது, எதுக்கு செலவு பண்ணணும்ங்கறதும் தெரியாது. அதான் சொல்லுவாங்களே, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கூட பிடிப்பாங்க. அப்படிதான் அந்த ஆட்டம் தான் இங்க போட்டுட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் எனக்கு உங்களை நம்பி வந்தது தப்பான பயமா இருக்குங்க. உன்னை யார் என்ன நம்பி வர சொன்னா? உங்க அப்பா பார்த்து வச்சாரு ஒரு மாப்பிள்ளை, அவனே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே? நான் ஏன் வீட்ல இருந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது பத்தி சொல்லலங்க, உங்க அம்மா வீட்ல இருந்து இங்க வந்தது பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து நீ அதான் சொல்லுவ, எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ஏங்க நான் ஏதோ சொல்ல வந்தா நீங்க எதையோ புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லா புரியுது நீ என்ன சொல்ல வரன்னு. எனக்கு நல்லா புரியுது. இங்க பாருங்க, நான் பணத்தை பத்தி மட்டும் உனக்கு எப்ப பாரு பணத்தை பத்தி மட்டும் தானே யோசனை. என்ன பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. உன் பணம் 10 லட்சத்தை எடுத்து நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன். என்ன திருப்பி கண்டிப்பா கொடுத்துருவேன். அந்த வீட்டுல தான் நிம்மதி இல்லன்னு இங்க வந்தா, இங்க அதை விட நிம்மதியே இல்ல.